ரொம்ப நாளா ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தேமுதிக வந்துரும்னு கடைசியில டிஎம்கே கூட்டணியில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. எப்படி நழுவ விட்டாங்க? நான் யார் அதிகமாக தர்றீங்களோ அவங்க தான் அப்படின்னு போகிறாங்கல்ல. நீங்கள் 2014 பிரச்சனையாவது என்டிஏ கூட்டணி போகிறாங்க. அன்றைக்கி திமுக கூட்டணி எதாவது இருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடச்சிருப்பாங்க. என்டிஏ கூட்டணி போகிறாங்க. 2019 நல்ல வாய்ப்பு, 2 எம்பி கொடுத்துருப்பாப்புல. ஸ்டாலின் அன்னைக்கு யார் வந்தாலும் கொடுக்குறது ரெடியாக இருந்தார். இவங்களும் 2016 போக வேண்டியதுதான். ஆனா அன்னைக்கு 2016 ரொம்ப ட்ரை பண்ணல. விஜயகாந்த் ஒரு முடிவு, கருணாநிதி கூட வெயிட் பண்ணாரு இல்லையா? விஜயகாந்த் ஒரு முடிவு எடுத்தார். இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சில் திமுக ஆட்சியை தொடராதுன்றது எல்லாருக்குமே தெரியும். விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய பெருவாரியான வாக்குகள். அதிமுக ஓட்டு அப்படின்றது நிறைய பேர் அதிமுகவுடைய ஓட்டுன்றது. விஜய் வந்த பிறகு நீங்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவு. இஸ்லாமியர்களில் 35 வயசு கீழே இருக்கிற பல பேர்ட்டு நான் பேசிட்டேன் விஜய்க்கு தான்றாங்க. பாஜகவுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. போனால் எங்களுக்கு என்னங்க, எங்கள் இவருக்கு தான் ஓட்டுன்ற லெவலுக்கு அவங்க வெறித்தனமாக இருக்காங்க. பிரேமலதா ஒவ்வொரு தடவையும் தப்பாக எடுக்கிற மாதிரி இந்த தடவையும் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இல்ல ஸ்டாலின் யோசிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், கூட்டணியில இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களையும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க 12 தொகுதி தரேன்னாங்க 2011. 2 தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்டார். ஞாபகம் இருக்கா? தாயகத்தில் விடிய தண்ணி குடிச்சு பேசிக்கிட்டு விடிய காலில் தேர்தல் இருக்கும். விஜயகாந்துக்கு புதுசாக வந்தவருக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க, இவ்வளவு சீனியர் நான், எனக்கு இந்த சீட்டு கொடுக்கல அப்படின்றது ஒரு இப்போ அந்த ஈகோன்றதுனால ஒரு தேர்தலில் போட்டியெல்லாம் போனாரு. இப்போ அந்த ஈகோ அங்கே போச்சு. ஆனால் ஒரு மனிதனை அவனுடைய மண்டபத்தை இடிக்கிறது, அவனை பர்சனலாக காலி பண்ணுறன்றது யாருக்குமே நடக்கும். இப்போ அதெல்லாம் மறந்துட்டு தானே பிரேமலதா இப்போ அங்கே போயிருக்காங்க. அதெல்லாம் விஜயகாந்த் மறக்கல. அதுக்கெல்லாம் இப்போ காம்பன்சேட் பண்ணியிருப்பாங்கல்ல. திமுக இன்னைக்கு வலுவிழந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு இது. இன்னைக்கு காலகட்டம், இன்னைக்கு நாளைக்கு மாறலாம். காங்கிரஸ் அவங்கள்ட்ட இல்லை. அதனால தான் நேற்று அடிச்சு போறேன்னு தேமுதிக இழுத்து போடுறாங்க. இது காங்கிரஸுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்கா? மாணிக் தாகூர் மண்டையை கழுவுறாரு. கேரளாவில் விஜயை சேர்த்துக்கிட்டா நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீங்கன்னு மண்டையை கழுவுறாரு. கேரளா பாலிடிக்ஸுக்கு நிறுவனத்துக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் தாவேகா காங்கிரஸ் சேர்ந்தா ஆட்சி பிடிக்கும். கூடிய விரைவில் ராகுலும் விஜயும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. வணக்கம், ப்ரோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளா ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தேமுதிக வந்துரும்னு கடைசியில டிஎம்கே கூட்டணியில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. எப்படி நழுவ விட்டாங்க? எப்படி நழுவ விட்டாங்கன்றத விட, நீங்கள் உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி, அதுவும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி டிக்ளேர் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணுறதை நம்ம பார்த்ததில்ல. எல்லாரும் வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, கொள்கை அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஓரளவுக்கு அந்த கொள்கையோடு இணைந்த கட்சியோடு தான் போவாங்க. இப்போ என்ன தான் டிடிவி இப்போ டிஎம்கே போனார்னா ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கும், வேறு லெவல் இருக்கும். ஆனாலும் ஒரு கடைசி 2வது டே அவங்களுக்கு ஒரு கொள்கை இடிக்கும். நம்ம எப்படி போகிறது அப்படின்ட்டு வேணான்ட்டு 1000 பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து நிற்போன்ற மாதிரி நிற்பாங்க. ஆனால் எனக்கு எதுவும் கவலை இல்லை. நான் யார் அதிகமாக தர்றீங்களோ அவங்க தான் அப்படின்னு போகிறாங்கல்ல. அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு போகிற ஒரே கட்சின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இன்றைக்கி அவங்க நான் அது இது பார்த்தேன், நான் முடிவை சொல்லுவேன், மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டேன், இது எதுவுமே கிடையாது. நான் விசாரிச்ச வரைக்கும் 2வது டே ராஜ்யசபா எம்பி. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே வேணும், அவங்க அடுத்த சிட்டிங்கில் தராங்க. 2 தான் அவங்களுக்கு இருக்குது. 2ல் 1 இப்போ ஜிகே வாசன் போகுது, மீதி 1 இருக்குது. 1 வச்சுட்டு யாருக்கு கொடுக்குறது, என்ன ஏதுன்னு. தம்பிதுரை இருக்காரு, தம்பிதுரை வேறு இருக்கார் அவங்களுடைய இது. அப்போ இல்லை இப்போவே கொடுக்கணும். அவங்களுக்கு 4 இருக்குது. அதில் 2 பேர் கழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கனிமொழி சோமுவையும் சுப்பிரமணியம் செல்வராஜையும். அப்போ அவங்களுக்கு அது ஈஸி, உடனே வாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணணும், உடனே கிளம்பிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு கட்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்கு எது நல்லது அப்படின்றது கட்சிக்கு நல்லது தாங்க. கட்சிக்கு நல்லது தான். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. கட்சிக்கு நல்லதை பார்த்தீங்கன்னா கட்சி வளரும், அடுத்த கட்டத்துக்கு போகும். தமிழக அரசியல் வரலாற்றில் 3 பேர் தன்னுடைய சொந்த நலனை இதை பற்றி தான் யோசித்தாங்க. அதனால தான் அந்த கட்சிகள் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. 9.5% 2009 விஜயகாந்த், 2011 அதிமுக கூட கூட்டணி. அது கட்சி நலனு. ஏன்னா அவங்களுக்கு நம்ம தேவை, நமக்கும் அவங்க தேவை. 29 எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர் எல்லாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய விசுவாசிகள் யாரும் பார்த்தா அவர்கிட்ட விசுவாசமே இல்லை. சந்திரகுமார் திமுக அசைன்மெண்ட்டில் வேணுன்னே ஜெயலலிதாட்ட வம்பு இழுத்து, அன்றைக்கி நீங்களாம் இருந்தீங்க,
நம்மளாம் இருந்தோம். எவ்வளோ பெரிய தகராறாக இழுத்து விஜயகாந்தை வம்பிழுத்து மாட்டி விட்டாங்கன்னு. அதற்கு பிறகு இவருடைய விசுவாசிகள்னு சொன்ன ஆள், இவருடைய நெருங்கிய நண்பர் அருண்பாணி உட்பட ஓடி போனாங்க. அதற்கு பிறகு கூட விஜயகாந்த் நின்றுக்கலாம். அவருடைய உடல்நிலை ஒரு காரணமா அமைஞ்சதுன்னு வச்சுக்கங்க. ஆனா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவங்க பார்த்தீங்கன்னா, காத்தடிக்கும்போது பொறி வைப்பாங்க. மழை பெய்யும்போது உப்பு வைப்பாங்க. நீங்க 2014ல பிரச்சனையாவது என்டிஏ கூட்டணி போறாங்க. அன்னைக்கு திமுக கூட்டணி ஏதாவது இருந்தா கூட இவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சிருப்பாங்க. அது என்டிஏ கூட்டணி போறாங்க. 2019 நல்ல வாய்ப்பு. 2 எம்பி குடுத்துருப்பாப்ல. ஸ்டாலின் அன்னைக்கு யார் வந்தாலும் குடுக்க ரெடியா இருந்தாரு. இவங்களும் 2016லயே போக வேண்டியதுதான். ஆனா அன்னைக்கு கனியில 2016ல பழம். ரொம்ப ட்ரை பண்ணல. ஏன்னா விஜயகாந்த் ஒரு முடிவு கருணாநிதி எடுத்தார். கூட வெயிட் பண்ணாரு இல்லையா? விஜயகாந்த் ஒரு முடிவு எடுத்தார். ஏன் எடுத்தாருன்னா, அன்னைக்கு ஸ்டாலின் வந்து எனக்கு யாரும் தேவையில்ல. நான் 200 சீட் நிக்க போறேன்னு முடிவு எடுத்து திருமாவளவன் பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பாரு. திருமாவளவனே தோர்த்தி விடுறவரு 45 சீட்டு தேமுதிக குடுப்பாரா? அன்னைக்கு அவர் நம்புனாரு. இந்த சுனில் ககுலு இவங்கலாம் சொன்னத நம்புனாரு. 200 சீட் நம்ம ஜெயிப்போம். நம்ம எதுக்கு கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு. அதனுடைய விளைவு அவர்கள் தேமுதிக வரவிடாம பண்றது எல்லா வேலையும் பண்ணாங்க. கலைஞர் மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு யதார்த்தம் தெரியும். விஜயகாந்த் வந்தா தான் நம்ம ஆட்சி பிடிக்க முடியும்னு. ஆனா இவர்கள் மாவட்ட செயலாளர்ட்ட பேசி எல்லா வேலையும் பண்ணோன்னே விஜயகாந்த் ஒரு மாதிரி தடுமாற்றல இருக்கும்போது, ஜெயலலிதா அழகா மூவ் பண்றாங்க. அழகா உளவுத்துறைலாம் வச்சு விஜயகாந்துக்கு தகவல் கொடுக்கப்படுது. உங்க மாவட்ட செயலாளர்ட்ட இவங்கலாம் பேசுறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. பார்த்துங்க, கட்சியை காப்பாத்துங்கன்ற மாரி கொண்டு போறாங்க. அப்போ தான் இவங்களையும் அசைன்மெண்ட்டு. போய் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர்ன்னு சொல்லுங்கன்னு விஜயகாந்த் டக்குன்னு இங்க மாறி வந்துடுறாரு. அது திமுகவுக்கு ஆட்சி இழக்கிற அளவுக்கு போச்சு. இல்லாட்டி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அப்போ அன்னைக்கு விஜயகாந்தை வந்து இது பண்ணது நம்ம இவர் தான் முதல்வர் ஸ்டாலின் அந்த டீம் தான். அதுக்கு பிறகு சொல்கிறேன் 2019ல் ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம தலைவராக முதல் தடவை வந்திருக்கோம், தோற்றக்கூடாது. அதனால யார் வந்தாலும் நம்ம கவனிக்கலான்னு. இதில் 2 கட்சிங்க காலவாரி விட்டு போனாங்க. ஒன்று அன்புமணி ராமதாஸ் கடைசி வரைக்கும் பேசிட்டு காலையில் பார்த்தா அங்கே போய் நிற்கிறாங்க. அன்னைக்கு அவங்க நின்றுந்தாங்கன்னா ஒரு 6-7 சீட்டு தர வரைக்கும் ரெடி இருந்தாங்க எம்பி தேர்வு. நின்று இருந்தால் 7 ஜெயிச்சிருக்கலாம். பாமக கிடச்சிருக்கும். அப்போ கட்சியுடைய இது போயிடும், வேறு லெவல் போயிருக்கும். இவங்க 2 சீட்டு கிடச்சிருக்கோம் தேமுதிகக்கு. 2 எம்பினா நீங்கள் கட்சி அங்கீகாரம் வந்துடும். இழந்தாங்க. 2021 அப்போவும் ரெடியாக இருந்த ஒரு 6 சீட்டு கொடுத்துருப்பாரு ஸ்டாலின், ஜெயிக்கிற கட்சி. அன்றைக்கும் இதே மூமெண்ட்டில் எதிர் சைடு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் போய் நின்னாங்க. இப்போவும் பாருங்கள் என்டிஏல போனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சைடு இப்போ போகிறாங்க. இது என்ன ஆகும்னா அவங்க கட்சி மாதிரியும் சரி தொடர்ச்சியாக அவங்க மேலே ஒரு இவ்வளவு நாள் தவறான முடிவு எடுத்துட்டோம். இன்னைக்கு நாம அந்த முடிவு எடுத்துடக்கூடாது. ஸோ இன்னைக்கு யார் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு மற்றவங்கள்ட்ட கருத்து கேட்போம். ஒருவேளை அப்படி சிந்திச்சிருக்கலாம் இல்லையா? ரெண்டுமே மாவட்ட செயலாளர்கள் அந்த நிர்வாகிகளும் சரி, அவங்களும் சரி யோசிச்சிருக்கலாம் இல்லையா? சரி, நம்மளுக்கு வந்து வின்னிங் பெர்ஸ்பெக்டிவ் யார்கிட்ட இருக்கு? டிஎம்கே கிட்ட இப்போ அதிகமாக இருக்குன்னு அவங்க நினச்சிருந்துருக்கலாம். நினச்சி ஓகே அடுத்தடுத்த நம்மளுக்கு கட்சியை பலப்படுத்துவதற்கு இன்றைக்கி அங்கே கூட்டணியில் நின்னா ஒரு 5-6 சீட்டு எம்எல்ஏ சீட் வரதுக்கான கன்ஃபார்மாக ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தலில் வரும்போது ஒரு ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கும்போது நிறைய கவுன்சிலர்ஸ் ஜெயிக்கலாம். அப்போ அது வந்து கட்சியில் அடிமட்டத்தில் அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு உயிர்ப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவும். நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதை தொடர்ந்து வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி நீடிக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அங்கேயே ஒரு கன்சாலிடேட்டாக ஒரு எம்பி சீட்ஸ் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க இல்லையா? அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க போயிருக்கலாம்ல. ஜெயிக்கிற கட்சி கூட போகணும்னு நம்புகிறாங்கன்றீங்கல்ல, அவங்க நம்புகிறாங்கன்றீங்களா? அதான் உண்மை. இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சில் திமுக ஆட்சியை தொடராதுன்றது எல்லாருக்குமே தெரியும். விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய பெருவாரியான வாக்குகள். அதிமுக ஓட்டு அப்படின்றது நிறைய பேர் அதிமுகவுடைய ஓட்டுன்றது இவங்க சொல்கிற நரேட்டிவ். விஜயுடைய வாக்குகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன தடவை 2021 விஜய் உட்பட அதிகமாக எல்லாருமே பொதுமக்கள் முதற்கொண்டு ஸ்டாலின் வர விடியல் தர போகிறாரு தான் ஓட்டு போட்டாங்க. அப்போ அந்த வாக்குகள் கிட்டத்தட்ட ரசிகர்களுடைய வாக்குகள் 6% வரைக்கும் இதுக்கு அவங்க கூட்டணிக்கு போய் விழுந்துச்சு. ஏன்னா இப்போ விஜய் கட்சியெலாம் ஆரம்பிக்கல, அதிமுக வீழ்த்த பண்ணணுன்றதை போட்டாங்க. அந்த வாக்குகள் திரும்ப வந்தாலே 6% அங்கேருந்து அப்படியே பேர்ந்து வந்துடும். சிறுபான்மை மக்கள் யாருக்குமே போட முடியாத நிலைமையில் இருக்காங்க. 13% வெறும் திமுக மட்டும் தான் போட முடியுது. மாற்றே கிடையாது அவங்களுக்கு. விஜய் வந்த பிறகு நீங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவு. இஸ்லாமியர்களில் 35 வயசு கீழே இருக்கிற பல பேர்ட்டு நான் பேசிட்டேன் விஜய்க்கு தான்றாங்க. பாஜகவுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. போனால் எங்களுக்கு என்னங்க எங்கள் இவருக்கு தான் ஓட்டுன்ற லெவலுக்கு அவங்க வெறித்தனமாக இருக்காங்க. அப்போ நீங்கள் 13ல் ஒரு 6 எடுத்துக்கங்க. 6, 6, 12. அப்புறம் பட்டியலின மக்கள் மற்ற எடுத்தீங்கன்னா நீங்கள் கோர் ஓட்டு நீங்கள் அங்கே தான் பிரிக்கிறாங்க. இன்னொன்று ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் வர்றவங்க தான் ஒரு இது இருக்கும். நீங்கள் தோற்று போன கட்சி அது 75 எம்எல்ஏவோட நிற்கிறாங்க. அங்கேருந்து வர்றத விட ஆன்டி இன்கம்பன்சி இந்த மாதிரி நான் சொன்னேன் அந்த கோர் ஓட்டெல்லாம் பண்ணும்போது இவங்க பலகீனமாக வர்றாங்க. அந்த பலகீனத்துக்காக தான் அவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க. ஏடிஎம்கே முன்னிறுத்தாமல் பாஜக முன்னிறுத்தலாம் அதுதான். அதனால் விஜய் இவங்க பிரேமலதா வந்து ஒவ்வொரு தடவையும் தப்பாக எடுக்கிற மாதிரி இந்த தடவையும் தப்பான முடிவு எடுக்கிறாங்க.
ஆளுங்கட்சி கூட நீங்கள் எப்போ போனாலும் நீங்கள் அடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுன்றதுலாம் சாத்தியமே இல்லை. 5 வருஷம் நீங்கள் இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டீங்க. நீங்கள் போயிட்டு மறுபடியும் அதே கட்சி கூட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறத மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. இதனால தான் நான் சொன்னேன். இல்ல அது ஸ்டாலின் யோசிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். இவ்வளவு ஸ்டாலின் பேர் எதுக்கு கூட்டணியில யோசிக்கணும்? இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களையும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க அதெல்லாம் ஸ்டாலின் செஞ்சு எதுக்கு தானே வந்து இது யோசிக்கணும்? பண்றாங்க. அவருக்கு வந்தால் லாபம் தானேங்க. ஏங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவில் சேர்னா கூட ஸ்டாலின் ஏற்றுக்குவார். அவருக்கு லாபம் தானே. டிடிவி வரனா கூட ஏற்றுக்குவார். யார் வரனாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. கூட்டணி பலன்னு காமிச்சிட்டே போவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க தண்ணியில் விழுந்துருக்காங்க. ஏதாவது கிடைச்சா கையில் பிடிச்சிக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு நீங்கள் ஏன் 9லேருந்து இன்றைக்கி 0.43 ஏன் மாறுனீங்க? இந்த மாதிரி காலத்தில் தப்பான முடிவு எடுத்து வைகோ எடுத்துக்கங்க. 93ல் பேர் பாதி பிரிச்சுட்டு போனார். 96லேயே தப்பான முடிவு எடுத்தார். மூப்பனார் அவர்கிட்ட தான் போகிறாரு. ராமதாஸ் ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. இவர் எல்லாரையும் அலட்சியப்படுத்துறாரு. நாங்கள் தான் அப்படின்றாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை அரவணைச்ச கலைஞர் ஜெயிக்கிறார். நீங்கள் கரெக்டான முடிவு யார் எடுக்கிறாங்களோ அதனால இப்ப ஸ்டாலின் பண்ணியிருக்காரு, எல்லாரையும் அணவச்சிருக்காரு. நான் சொல்கிறது அன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த கோபம் இருக்குல்ல, அதை யார் அறுவடை பண்ணுறதுன்றதுல வைகோ தவறினார். ஆளுங்கட்சிக்கு எதிரான கோபத்தை தெரிஞ்சுக்கிட்ட மூப்பனார் காங்கிரஸை உடச்சிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அதை பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். கிடையாது. நான் வந்து எனக்கு சம எதிர்க்கு இளைஞர்கள் இருக்கிறேன், நான் தான் ஜெயிக்க போகிறேன், நீங்களாம் ஒன்றும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணோன்னா கலைஞர் அதை பயன்படுத்திக்கிறார். அன்றைக்கி திமுக பெரும் பலகீனமாக இருந்தது. இப்போ சொல்கிறாங்களே ஏடிஎம்கே பலகீனம் அந்த மாதிரி பலகீனம் ஒரே மாதத்தில் எல்லாமே மாறிப்போச்சு. காங்கிரஸ் இது தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணியாக மாறிச்சு. வைகோ ஒன்றும் இல்லாமல் போனார். தப்பான முடிவு. அதுக்கு அடுத்தடுத்து அவர் அந்த தப்பான முடிவு எடுத்துகிட்டே இருந்தார். 2014 பல அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்போ நான் இப்போ நிறைய தவறான முடிவுகள் எடுத்துட்டேன், அதனால ஏங்க 12 தொகுதி தரேன்னாங்க 2011. 2 தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்டார். ஞாபகம் இருக்கா? தாயகத்தில் விடிய தண்ணி குடிச்சு பேசிக்கிட்டு விடிய காலில் தேர்தல் ஈகோ இருக்கும். விஜயகாந்துக்கு புதுசாக வந்தவருக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க, இவ்வளோ சீனியர் நான், எனக்கு இந்த சீட்டு கொடுக்கல அப்படின்றது ஒரு இப்போ அந்த ஈகோன்றதுனால தான் ஒரு தேர்தலில் போட்டியெல்லாம் போனார். இப்போ அந்த ஈகோ எங்கே போச்சு? ரியலைஸ் பண்ணியிருக்காரு. என்ன ரியலைஸ்? காலம் கடந்த ரியலைஸ் எதுக்குமே உதவாது. ஏங்க ஜெயலலிதா அவங்கள சகோதரர் மாதிரி வச்சுருந்தாங்க. 2 சீட்டு கூட குறைய எவனா தேர்தலை புறக்கணிப்பானா? 5 வருஷம் ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு தேர்தலில் நல்ல கூட்டணி அமையும், நமக்கு ஏதாவது இதாகும், இல்லை இது மிஸ் ஆச்சுன்னா உள்ளாட்சியில் ஏதாவது, இந்த மாதிரி தான் எல்லாம் அரசியல் நடத்துகிறாங்க. முதலாளித்துவ கட்சிகள் அப்படி தான், கம்யூனிஸ்ட் கட்சிகளை அதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு தேர்தல் புறக்கணிக்கிற பைத்தியக்காரத்தான முடிவு எடுத்தீங்கல்ல. அப்போ எல்லாருக்குமே தெரியும். ஒரு பத்திரிகையாளர்கிட்டையாவது நீங்கள் பேசுனீங்களா இந்த முடிவு எடுக்கலாமா வேணாங்க? எனக்கு என்ன தாண்டோடு கட்சிக்காரன்ட்ட பேசுனீங்களா? இந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் விஜயகாந்தை வச்சுக்கிட்டு அவர் இது. இன்னொன்று இன்றைக்கி எல்லாருக்குமே என்ன ஒரு கருத்து எங்கள் எல்லாத்துலையும் ஓடுதுன்னா, விஜயகாந்தை விருப்பம்ன்ற மாதிரிலாம் பேசுகிறீங்களே, விஜயகாந்தை அதிகமாக ட்ரால் பண்ணி அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது டிஎம்கே தான்ன்றது ஊருக்கே தெரியும். வடிவேலை பயன்படுத்தினதுலேருந்து மண்டபத்தை இடிச்சதுலேருந்து எல்லாம். ஆனால் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மேலே ஒரு மிகுந்த அன்பு வச்சிருந்தவர். பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா எடுத்தது அவர் தான். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் தனியாக கலைஞருக்கும் அவருக்குமான ரிஃப்ட் என்ன அப்படின்னா, நீ என் கூட வந்துரு, நான் உனக்கு எல்லாமே பண்ணித்தரேன், எம்பியா எம்எல்ஏவா அமைச்சரா எல்லாமே பண்ணித்தரேன்னு அவர் கலைஞர் வந்து ஒரு சொல்கிறாரு. ஆனால் இவர் இல்லை, நான் தனியாக தான் போவேன், கட்சி ஆரம்பி தனியாக தான் போட்டி போட போகிறேன், சிஎம் தான் என்னுடைய கனவு அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு பாலிடிக்ஸ் தானே. அது டிஎம்கே பண்ணும் இல்லையா? எதிர்த்து அப்பலாம் ஒருத்தர் வராங்கன்னா அவங்களை வளர விடாமல் பண்ணுறது ஜெயலலிதாவும் பண்ணியிருக்காங்க, கருணாநிதியும் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது இது வந்து அரசியல் இயல்பு தானே நடக்கிறது. தலைவர் மேலே பக்தியாக இருக்கிறது, அவர் தான் எங்கள் தலைவர்னு பேசுறது, தான் கட்சி தொடங்கி தன் கட்சிக்காக இயங்குவதுன்றதெல்லாம் தனித்தனி அரசியல். ஆனால் ஒரு மனிதனை அவனுடைய மண்டபத்தை இடிக்கிறது, அவனை பர்சனலாக காலி பண்ணுறன்றது யாருக்குமே நடக்கும். அதெல்லாம் மறந்துட்டு தானே பிரேமலதா இப்போ அங்கே போயிருக்காங்க. அதெல்லாம் விஜயகாந்த் மறக்கல. அதெல்லாம் இப்போ காம்பன்சேட் பண்ணியிருப்பாங்கல்ல. கேளுங்க, விஜயகாந்த் அதை மறக்கலைன்றது தான் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அவங்க வந்து மாற்றி விட்டும் போது தான் சிரிப்பு வருது. எங்கள் திருமணத்தை கலைஞர் தான் நடத்தி வச்சாருன்னு. சசிகலா நடராஜன் திருமணத்தை கூட கலைஞர் தான் நடத்தி வச்சார். தமிழிசை திருமணத்தையும் கலைஞர் தான் நடத்தி வச்சார். இதெல்லாம் வந்து ஒரு இவங்க வைக்கிற வாதத்துக்கு இதுவே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ரிப்போர்ட்டருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், கம்முன்னு போகலாம். கேட்டாலும் அடிக்க வந்துடுவாங்க. இவங்களுடைய வேல்யூ என்னென்னா, இவங்களுடைய இது பாணி பத்திரிகையாளர்கிட்ட பாயிறது, நீங்கள் தான் மோசம், நீங்கள் தான் இதுன்ற மாதிரி இது பண்ணுறது. அதனால் இவங்க நினைக்கிறத பேசலாம், நம்ம கேட்டு மைக்கு நிட்டு போயிடணும். அப்படியா அண்ணி, அப்படியா, ஐயோயோ வேறு லெவல் அண்ணின்ட்டு போயிடணும்னு அவங்களுக்கு நினைப்பு. அதில் நீங்கள் இப்போ எடுக்கிற முடிவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே பேக் ஃபயர் ஆகும், மேலும் பேக் ஃபயர் ஆகும். இன்னொன்று, திமுக இன்றைக்கி வலுவிலேருந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு இது. இன்றைக்கி காலகட்டம், இன்றைக்கி நாளைக்கு மாறலாம். காங்கிரஸ் அவங்கள்ட்ட இல்லை. அதனால தான் நேற்று அடிச்சு போகிறேன்ட்டு தேமுதிக இழுத்து போடுறாங்க. இது காங்கிரஸுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்கா? ஒன்றுமே கிடையாது. ஏங்க 6-7% வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தான் பெரிய கட்சி திமுக கூட்டணியிலே. அவங்க வெளியே போகிறாங்கனால உளவியல் ரீதியாகவே காங்கிரஸ் இல்லாத திமுக ஒரு வலுவிழந்த கூட்டணின்ற மாதிரி மாறிடும்.
இன்னொன்று காங்கிரஸ் போய் தாவேகா கூட சேர்ந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு ஒரு சின்ன பசங்க ஒரு இது இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறதுல ஒரு தேசிய கட்சி ஜாயின் பண்ணுதுன்னா அவங்களுக்கு பெரிய பலம் அது. தார்மீக ரீதியாகவும் நீ ஜனங்க பார்த்தீங்கன்னா ஒரு உளவியல் ரீதியாக பரவாயில்லப்பா அவங்க பலமான கூட்டணி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் 2வது 3வது இடத்துக்கு 2 பேருக்கும் போட்டி வந்துடும். அந்த மாதிரி நிலமை போயிடும். காங்கிரஸ்லேயே நான் இந்த இது போட்டு விட்டேன், ட்வீட் போட்டு விட்டோன்னே மறுநாள் காலையில் ஒரு 2 3 பேர் பேசுனாங்க. முக்கிய இது ஒரு தலைவருடைய பையன் உட்பட. அப்போ அவங்க சொன்னது, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களேன்னு. சார் பேச்சுவார்த்தை நடக்குது, கிட்டத்தட்ட முடியுது, அதை வச்சு தான் நான் போட்டேன். என்கிட்ட தகவல் சொன்னாங்க தாவேகா தரப்பில், அதை வச்சு தான் நான் போடுறேன். சார் நீங்கள் போடுறது கரெக்டு சார், சொல்கிறது கரெக்டான ஒரு இது என்னென்னா, இந்த மாதிரி போயிட்டா நீங்கள் இன்றைக்கி தோக்குறமோ ஜெயிக்கிறமோ அது வேறு விஷயம் சார். உள்ளாட்சி தேர்தலில் வேறு லெவல் ஆகிடும் சார். காங்கிரஸ் தாவேகா பெரிய அளவில் பிடிக்கும். 2வது சார், இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இளைஞர்களே இல்லை, இளைஞர்கள்ட்ட காங்கிரஸ் போய் சேரல. தாவேகால கூட்டணி வச்சா ஜென்சி கிட்ட காங்கிரஸ் போய் சேரும் சார். அது ஒரு பெரிய இது. அப்புறம் பாண்டிச்சேரி ஆட்சி பிடிக்கிற அளவு போயிடுவோம் சார். கேரளாவில் அவங்களுக்கும் லாபம் எங்களுக்கும் லாபம்ன்றாங்க. இவ்வளோ ஒரு விஷயத்தை அடுத்து உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் வரும்பொழுது இப்போ நீங்கள் அடுக்குனீங்களா, அதே தான் நானும் சொல்கிறேன். பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது காங்கிரஸாக பாஜகவாக தான் நிற்கும். இவங்க ஏடிஎம்கே கிண்டல் பண்ணாங்கல்ல, எந்த பிரதமருக்கு ஓட்டு கேட்குறீங்கன்னு. அந்த கேள்வி திமுக நோக்கி திரும்ப, எந்த பிரதமருக்கு ஓட்டு கேட்குறீங்கன்னு. அப்போ இந்த மாதிரி போகும்போது ஒருவேளை தாவேகா ஸ்ட்ராங்காக நின்று நீடித்து பயணம் பண்ணுறாங்கன்னா 2031 காங்கிரஸுக்கு பெரிய லாபம். ஆட்சியில் பங்கு இந்த மாதிரிலாம் போனாலும் பெரிய அளவில் சீட்டு பிடிக்கிறதுக்கு மற்றது ஆட்சி இவங்க என்ன அது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்ன்றீங்க. எப்படி காங்கிரஸுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு நல்ல ஒரு அதுதான் ஒரு அரசியல் கட்சி முடிவு பண்ணி போகணும். இல்லை அந்த அளவுக்கு திமுக வந்து அதை விட்டுருவாங்களா? இப்போது நான் கேட்டதில் நேற்று கூட ஒருத்தட்ட பேசுகிறேன், திமுக சார்ந்த ஒரு பத்திரிகையாளர், அவங்க மட்டத்திலே உலா வருவர். போனால் போட்டோம், எப்போவுமே அரசியலில் அந்த இது இருக்கக்கூடாது. கலைஞர்கிட்ட அது என்றைக்குமே கிடையாது, போகக்கூடாது, ஏன் போகிறாங்க இழுத்து பிடின்னுவார். அவரே போட்டு பேசுவார், அங்கே பேசுவார், இங்கே போனால் போட்டோம். அப்படி இவர்கிட்ட அது இருக்குன்ற 2016 இந்த வேலையை பண்ணார். போனால் போட்டோம். 2011 2G பிரச்சனை வந்தப்போ காங்கிரஸ் நமக்கு வேணான்னு முடிவெடுத்தார். கூடா நட்பு கேடா விலைன்னு போட்டாங்கல்ல. 2014 காங்கிரஸை கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம நிற்கலான்னு சொன்னப்போ கூட இவங்க ஒத்துக்கலை. அன்றைக்கி இருந்திருந்தால் மோடியில் இந்த லேடின்றதெல்லாம் ஜெயலலிதா 37 சீட்டு ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போது அதுக்கப்புறம் தான் அப்புறமும் இவர் என்ன பண்ணுறாருனா ஜிகே வாசனை கூப்பிட்டு வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு 2016 எலெக்ஷனுக்கு. இவர் மத்தியானம் சாப்பிட்டு ஜிகே வாசன் வெளியே பேட்டி கொடுத்துட்டு போனார், ஞாபகம் இருக்குதா? ஸ்டாலின் வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்லதே நடக்கும் மாலையில் நல்ல அறிவிப்பு வரும்ட்டு போகிறாரு. இவர் இப்படி போனோன்னா 4 மணிக்கு தங்கபாலுவை கூப்பிட்டு காங்கிரஸுடன் திமுக கூட்டணின்னு உறவை புதுப்பிச்சார் கலைஞர். ஏன்? அவருக்கு தெரியும் நம்ம ஜெயிக்கணும்னா அந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு. அடுத்து தேமுதிகிட்ட பேசினார். தேமுதிகிட்ட பேசி கொண்டு தான் ஆட்சியை பிடிச்சிருக்கோம் திமுக. ஆனால் அதை இவங்க என்ன முடிவு பண்ணார், நம்ம ஜெயிச்சிருவோம்பா, இவங்க தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணாங்க. ஒவ்வொரு ஓட்டும் தேவைன்றது அரசியல் அரிச்சோடி. முடிவு பண்ணதோடைய விளைவு தான் 99 முடங்கி போச்சு அந்த கூட்டணி, 89 திமுக. இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் போனால் போட்டோன்னு முடிவெடுத்தாங்கன்னா அது பலத்தை அடிப்படும். இந்த முடிவு இவருக்கு யார் சொல்கிறது? இவங்களுக்கு போய் காங்கிரஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் கேசி வேணுகோபால் வராரு, செல்வ பிறந்தா எவ்வளோ கெஞ்சிருக்காரு, ஒரு சிஎம்ஐ பார்த்துருங்க ஒரு இதுன்னு, பார்க்கவே மாட்டேன்ருக்காரு. நம்ம வந்த மேட்ரு வேறன்ட்டு பேசி. ஆனால் இங்கே நமக்கு இன்னொரு பக்கம் ஒரு சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்குது அப்படின்னா, கேசி வேணுகோபால் அந்த டீம் வந்து ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஆனால் அவரு வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உருட்டுறதுனுங்க, வரல வெயிட் பண்ணுறாங்க, வரலன்னொன்னே அப்படியே மாற்றி உருட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா காங்கிரஸ் உடையன்னு ஒன்று உருட்டுறாங்க, பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு டிவிகே காங்கிரஸ் அப்படி என்ன சொன்னாலும் கேட்டு ஓடுவான். அவனுக்கு எந்த நாலேஜும் கிடையாது. எந்த சூழ்நிலையில் ஒரு கட்சி உடையும், ஒரு கட்சியை உடைக்கிறதுக்கு யார் தேவை? மூப்பனார் உடைச்சார்னா மூப்பனார் அவ்வளோ பெரிய தலைவருங்க. கலைஞர் 80 கலைஞராக மூப்பனாரா முதலமைச்சர்னு பிரச்சனையே வருது. அவ்வளோ பெரிய தலைவர். காமராஜர் கூட ட்ராவல் பண்ணவர். மூப்பனார்னா மூப்பனார் மட்டும் வரல, சிதம்பரம் வராரு கூட, பெரிய பெரிய தலைவர்கள் கூட வர்றாங்க. ஒரு பெரிய சூழ்நிலை அப்போ இருக்குது. மக்கள் கோபம் அதிமுக மேலே இருக்குது. மூப்பனார் உடைச்சிட்டு வெளியே வரும்போது ஒரு பெரிய வீரராக பார்க்குறாங்க அவரை. ரஜினிகாந்த் அவர் கூட சேர்றாரு, ஷோ நிற்கிறாரு. அதெல்லாம் சூழ்நிலை தான் ஒன்று மாற்றோம். இன்றைக்கி திமுக கூட போலன்னொன்னே காங்கிரஸை உடைச்சிட்டு நான் செல்வ பிறந்த உடைச்சிட்டு வந்தால் காங்கிரஸ் அப்படியே வந்துடுமா? காங்கிரஸ் தேசிய கட்சி. அது ராகுல் இது எப்படி அமையுதுன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடக்காமல் கூட போகலாம். ஆனால் இதுக்கான காரணம் நடந்துச்சுன்னா இதுதான் காரணன்றது நான் சொல்கிறத மறுக்கவே முடியாது. 2024 பிறகு 2024 இவங்க வேலையை காமிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு அதிருப்தி. 16 சீட்டு வரைக்கும் நாங்கள் சட்டசபையில் குறைச்சிக்கங்க, பார்லிமெண்ட்டில் நான் கூட்டி தரோன்னு தான் சொன்னது. ஆனால் 5லேருந்து 6 சீட்டு மட்டும்தான் இவங்க முடிவு பண்ணுறாங்க.
கார்கே வர்ற ஒரு ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறாரு. இவங்களுக்கு எல்லாம் அதிருப்தி. பெரிய சண்டை போட்டு கடைசியில் சரிங்க 10 வச்சிங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போவே ஒரு அதிருப்தி. இதற்கு பிறகு உங்களுக்கு மாற்று இல்லைன்னு காங்கிரஸ் தடுமாறிட்டே இருக்குது. அப்போ தான் தாவேகா வருது. தாவேகா வந்தோன்னே முதல்ல வாழ்த்து சொன்னது, பேசுனதெல்லாம் ராகுல். ஆனால் நீங்கள் நம்ம சினாரியோ வந்து ஒரு பக்கம் இங்கே சீட் ஷேரிங்கில் இப்படி நடந்தாலுமே கூட இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா பிளாக் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் தானே நிதிஷ்குமாருங்க என்னங்க நீங்க என்ன எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாலின் எந்த ஸ்டேட் இருக்கு. இப்போ பீகார் எலெக்ஷன் கூட ஸ்டாலின் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு. நான் ஏது பதில் சொல்லுங்க. ஸ்டாலின் எத்தனை ஸ்டேட்டுக்கு போய் பார்த்து பேசி இந்தியா கூட்டணி உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்தாரு? டேரக்டா தான் போணுமா? எல்லார்ட்டையும் ஒரு பொதுக்கூட்டத்திலே கலந்துக்கிட்டு பேசுறதுக்கு இது பண்ணிக்கிட்டு சார்ட்டர் நான் வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி வந்துருங்க. அப்புறமா அந்த மேட்டரும் வெளியே ஏங்க சார்ட்டர் ஃப்ளைட்டில் தானே போனீங்க, அப்புறம் என்ன ஃப்ளைட்டுக்கு லேட்டுன்னு கேட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், கலைஞருக்கே அந்த பலகீனம் இருந்தது. அவர் சொல்லிட்டார் என் உயரம் எனக்கு தெரியும்ட்டார். இங்கே இவங்க உருட்டுறது உலகத்துக்கே தலைவர் ஒரு 1000 ஆண்டு கால சாதனைன்னு உருட்டுறாங்க. 1000 ஆண்டுன்னா என்னங்க? அதனால் விட்டுருங்க, அந்த வார்த்தைகளில் விளையாடுறதுலாம் விட்டுருங்க. 1000 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை விஷயங்களை நாங்கள் 5 வருஷத்துல செஞ்சுருக்கோம். சரிண்ணா சொல்லுங்கள், 1000 ஆண்டுன்னா சொல்லுங்கள். திமுக சொல்கிறாங்களே, நீங்கள் சொல்லுங்கள். விடியல் பயணம், மகளிருக்கான விடியல் 1000 ஆண்டுக்கு முன்னாடி உரிமை தொகை, அதான் அது என்ன 1000 ஆண்டு, என்ன 1000 நான் முதல்வன் திட்டம், அதான் என்னது அதெல்லாம் என்னது என்ன 1000 ஆண்டுன்னா புரியல. 1000 வருஷம் ஒருத்தங்க ரூல் பண்ணால் என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்களோ அதை 5 வருஷம் செஞ்சுட்டோம் அப்படின்னு. இது பஸ்ஸில் இலவச பயணம் வந்து 1000 ஆண்டு யாரும் செய்ய முடியாத சாதனை இவங்க பண்ணிட்டாங்களா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறது யாருமே 1000 வருஷம் யாருமே செய்யாதும் செஞ்சாங்களா? என்னங்க, ஒரு பெரிய டேம் கட்டணும், தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை இயற்கை சூழலையே வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதை மாற்றி காளிங்கராயன் அணை இருக்குல்ல இப்படி போகும், அதை தண்ணியுடைய பாதை இப்படி தான் ஸ்பீடு, அப்போ இப்படி போகிறதுல எப்படி கட்டுறது, அதை மேடு ஏற்றி மறுபடியும் இப்படி பண்ணி கொண்டு வந்து கட்டின அந்த காளிங்கராயன் அணை இன்றைக்கும் அவருக்கு பெரிய பேர் இருக்குது. 1000 ஆண்டில் யாரும் செய்ய முடியாது. கல்லணை இன்றைக்கும் நிற்கிது. இப்படி அதான் இதை தான் சொல்லுவாங்க 1000 ஆண்டுன்னு. காங்கிரஸை இவங்க எல்லா இடத்துலையுமே நெக்லெக்ட் பண்ணிட்டே வராங்க. காங்கிரஸ் மாற்று தேடிக்கிட்டே இருக்குது. தாவேக ஆரம்பித்த பிறகு நம்ம பிரவீன் கிருஷ்ணமூர்த்தி ராகுல் காந்தியுடைய ஆள் அவர் ஃபோனை போட்டு கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. இதே செல்வ பிறந்தகை இந்தியா கூட்டணிக்கு தாவேகா வரணும்னு பேசுகிறார். இது ஒரு பார்ட்டு. இதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்தலான்றப்போ கரூர் சம்பவம் நடந்தோன்னா அவர் என்டிஏ பக்கம் நகர்றார். என்டிஏ பக்கம் நகரும் போது காங்கிரஸை மறுபடியும் இவர்கள் போட்டு தாளிக்கிறாங்க. பீகாரில் படுதோல்வி, மாற்று கிடையாது. அவர் அங்கே பேசிகிட்டு இருக்கார். இவர்கள் கையை கட்டிக்கிட்டு ஒரு குழுவை போட்டு ரொம்ப பவ்யமாக போய் முதல்வரை பார்த்தாங்க. குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவில் போனப்போ இங்கே எல்லாம் உருட்டினாங்க வெளியே, இத்தனை இது வேணும், ஆட்சியில் பங்கு, இந்த மாதிரி ஏதோ கேட்குறாங்க. அப்படி நான் அவர்கள்ட்டே கேட்டேன், காங்கிரஸ் போன டீம்கிட்டே, சார் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார், குழு போட்டிருக்கோம், எங்களுக்கான தொகுதி இந்த இது சொல்லிட்டிங்கன்னா இப்போவே நம்ம வேலைகளை ஆரம்பிக்குது, எங்கள் ஆட்களை தயார் பண்ணுறது எங்களுக்கு இதுவாக இருக்கும், இதுதான் முதல்வர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம், பார்க்கலாம் நான் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் பண்ணவே இல்லை. எங்கே போயிட போகிற அந்த அலட்சியம் ஓடிட்டே இருந்தது. இவங்களும் எங்கேயும் போக முடியாத நிலைமை. ஏன்னா விஜய் அங்கே பேசிகிட்டு இருக்கார். ஒரு கட்டத்தில் அங்கே கட்டு உழுது. விஜய் நாங்கள் தனியாக போட்டி போடுறோன்னு அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அவங்களும் திருப்பிட்டு அடிக்கிறாங்க. இதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். என்டிஏ கிட்ட விஜய் பேசிகிட்டு இருக்காரு. அப்போல்லாம் எல்லாரும் நீங்கள் மட்டும் தாங்க சொல்கிறீங்க, அவர் ஒன்றும் பேசலை, வெளியிலையும் பாருங்கள் மற்ற பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்கன்னு. நான் இப்போ கேட்டேன், அன்னைக்கு இல்லைன்னு சொன்னோன்னே ஏடிஎம்கே அடித்தாரா இல்லையா? அது வரைக்கும் ஏடிஎம்கேவையோ மற்றவர்களையும் அடிக்கலை. அதே மாதிரி ஏடிஎம்கே திருப்பிட்டு அடிச்சதா இல்லையா? அது வரைக்கும் அவங்களும் அடிக்கலை. ஒரு பாயிண்டில் கட்டானோன்னா 2 பேரும் ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருந்தால் நடந்திருக்குமா? சரி, இதுதான் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இதுவாக கிடச்சிது. அதற்கு பிறகு காங்கிரஸ் என்ன பண்ணுது, ஒரு சுற்று பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை இவர்கள் நாள் கடிக்கிறாங்கல்ல, கிரிச்சோடங்கர் கூட சொல்லுவார் 70 நாள் ஆகிடுச்சு கண்டுக்கவே இல்லை இவங்க. எல்லா மாவட்ட தலைவர்களையும் ராகுல் அங்கே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு கருத்து கேட்குறாரு. கருத்து கேட்கும்போது நம்ம தாவேகா கூட போகலாம், நல்ல மாற்றம் அது, இவங்க இது வேணான்னு பல பேர் சொல்கிறான். ஏன்னா 18 எம்எல்ஏக்கு தான் லாபம் திமுக கூட இருக்கிறது, மற்றபடி வேறு எந்த லாபமும். எல்லாருடைய கருத்து என்ன இருக்குன்னா 18 எம்எல்ஏ வைக்கிறாங்க. நேற்று என்கிட்ட பேசின அந்த காங்கிரஸ் தலைவருடைய பையனும் அதான் சொன்னார், சார் 18 எம்எல்ஏ வச்சு என்ன சார் லாபம், அவங்களுக்கு வேணால் லாபம் இருக்கும், காங்கிரஸுக்கு என்ன சார் லாபம், அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாமே சார், நல்ல விஷயமாச்சு சார் அப்படின்னாரு. இதே மாதிரி கருத்து அங்கே போயிருக்கு. ராகுல் ரைட்டு ஓகே பண்ணலான்னு நிலமை தான் இவங்க பயந்து போய் கனிமொழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் திமுக போய் அங்கே பேசுது, வரலாற்றிலே கிடையாது. பிரணாப் முகர்ஜி வருவார், மன்மோகன் சிங் வருவார், இங்கே வந்து கலைஞரை பார்த்து பேசுவாங்க, அனுப்புகிறாங்க. பேச்சுவார்த்தையில் ராகுல் பிடி கொடுக்கல.
கனிமொழி பேட்டி இங்கே பார்த்தீங்களா? திருப்தியாகவே இருக்காது, ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிடி கொடுக்காத தன்மை போகும்பொழுது தான் இவர்களுக்குள்ள ஒரு இது வருது. இங்கே அவங்க பேசுன்ட்டாங்க மாணிக் தாகூரை. மாணிக் தாகூர் யார்? காங்கிரஸ் உடைய மாணிக் தாகூரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேமுதிக உள்ள வந்துருச்சுன்னா விருதுநகர் போயிருமோன்ற ஒரு பயம் அவருக்கு. ஏங்க, பர்சனல் இதெல்லாம் இன்னைக்கு கதை, இதெல்லாம் நேற்று கதைங்க. அவர் இதெல்லாம் நேற்று கதை, இதெல்லாம் நேற்று கதை. நீங்கள் திடீர்னு நேற்று கதையை கொண்டு வந்து சேர்க்காதீங்க. மாணிக் தாகூர் அகில இந்திய கொறடா, ராகுலுடைய ஆளுன்னு ஊருக்கே தெரியும். அவருக்கு சீட்டு இல்லைன்னுலாம் இங்கே இது பண்ணாங்க. அவர் நேராக போய் ராகுலை பார்த்து சீட்டு வாங்கினார் விருதுநகர். அவர் ராகுலுடைய ஆள், மெயினாக கேசி வேணுகோபாலுடைய ஆள். அப்போது நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மாதம் முன்னாடி சொல்லியிருப்பேன். கேசி வேணுகோபாலை மாணிக் தாகூர் மண்டையை கழுவுறாரு. கேரளாவில் விஜயை சேர்த்துக்கிட்டா நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீங்கன்னு மண்டையை கழுவுறாரு. கேரளா பாலிடிக்ஸ் நிறுவனத்துக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் தாவேகா காங்கிரஸ் சேர்ந்தால் ஆட்சி பிடிக்கும். இதெல்லாம் மாணிக் தாகூர் பண்ணுறாரு. இன்னொரு பாலிசியும் பேசுகிறாங்க. நடுவில் அந்த ஒரு ஐடியா இருந்தது. கேரளாலையும் பாண்டிச்சேரியிலும் தாவேகா கூட, தமிழ்நாட்டில் பாரம்பரிய திமுக, ஏன்னா இந்தியா கூட்டணி அதுனா திமுக கூட அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்கண்ணா. ஆனால் இவங்க அலட்சியமாக ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. ராகுல்லாம் முடிவெடுத்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பீகாரில் பார்த்தீங்களா, தேஜஸ்வி அவ்வளோ பெரிய ஆள், முடிவெடுத்து சண்டை போட்டு 11 தொகுதியில் எதிர்த்து நின்று லாஸ்ட்டில் 2 பேரும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படுற ஆளே கிடையாது. ஹரியானாவில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து 5 தொகுதி பிடிக்கிறாங்க. 0லேருந்து 5 எம்பி, 10 எம்பியில் 5 எம்பி, 50% வந்துடுறாங்க. அடுத்து 2 மாதத்தில் சட்டசபை தேர்தல். இதே கேசி வேணுகோபால் ராகுலும் சேர்ந்து ஆம் ஆத்மி கழட்டி விட்டாங்க. தோப்போன்னு தெரியும்ல, கழட்டி விட்டாங்க. அசல் தோற்ற போயிட்டாங்க, ஆட்சி பிடிச்சி பிஜேபி. அந்த மாதிரி அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வேற இது முடிவு பண்ணிட்டா அதுதான். ராகுலுக்கு முடிவு எடுக்கிற வைக்கிற வேலையை டிஎம்கே பண்ணிச்சு. அது என்ன ஆச்சு, நம்ம பேசலாம் பண்ணலான்னொன்னா இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது கூடிய விரைவில் ராகுலும் விஜயும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. மாணிக் தாகூரை பேச விட்டது, பிரவீன் சக்கரவர்த்தி பேச விட்டதுலாம் அதுதான். ஒரு கட்டத்தில் பேசிட்டாங்க. பேசின பிறகுதான் இவர்கள் பயந்து போய் பிரவீன் சக்கரவர்த்தி பேசினது டிஎம்கே ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்குமோ? பிரவீன் சக்கரவர்த்தி 5000 ரூபா கொடுத்ததுனால வந்து ஆட்சி பிடிக்கணும் கனவு காணாதீங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. அதெல்லாம் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி டிஎம்கேக்கும் விட்டக்குறை தோட்டக்குறை ரொம்ப இருக்கு. மயிலாடுதுறையை கொடுக்க கூடாதுன்ட்டாங்க. இல்லை நாங்கள் நின்றுக்கிறோம், உங்களுக்கு 9 தொகுதி மயிலாடுதுறை கேட்டீங்க தண்டோம், நீங்கள் அதில் பிரவீன் சக்கரவர்த்தி நிற்க வச்சிங்கன்னா ஒத்துக்க மாட்டோம், இல்லை நாங்கள் எடுத்துக்கிறோம். என்ன பிரச்சனை 2 பேருக்கும்? அதான் டேப் பிரச்சனை. அந்த பிடிஆருடைய டேப் ஃபைல்ஸ் இவர் மேலே தானே அந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. இவர் தான் எடுத்து வெளியிட்டாருன்னு ஒரு அவங்க நம்புகிறாங்க. வெளியிட்டாரா இல்லையா, இவர் தான் வெளியிட்டாரு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க நம்புகிறாங்க இவர் தான் காரணம்னு. அது வந்து ஒரு பெரிய ஒரு கோபத்தை உண்டாயிடுச்சு. பிரவீன் சக்கரவர்த்தியும் வச்சு இன்னொன்று பாருங்கள், அடுத்த தலைமுறை இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ காலம் தான் நம்ம இவங்களோடய இருக்கிறது, நம்ம ஒரு மாற்றம் தேடுவோமே அப்படி யோசிப்பாங்க. நமக்கு அதிக சீட்டு கிடைக்குது, அது தோத்தா பரவாயில்ல, இந்த எலெக்ஷன் தோத்தா பரவாயில்ல, அடுத்தடுத்து லாங் ரனில் காங்கிரஸ் வேறு. இன்னொன்று காங்கிரஸ் இந்த மாதிரி திமுக கூட இருக்குது வச்சுக்கிங்க. நீங்கள் பிஜேபி என்டிஏ ஒரு 20 தொகுதி நின்று 30 தொகுதி நிற்கிறாங்க, ஒரு 10-15 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னா பிஜேபி உள்ள காலம் ஒன்று ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு காங்கிரஸுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. 4வது கட்சி 5வது கட்சி இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள். தாவேகா கூட லிஸ்ட் எடுத்தோம்னா நம்ம 2வது பெரிய கட்சின்னு நம்ம கொண்டு போகலாம், இழந்த பெருமையை மீட்போம், பிஜேபி கூட தடுக்கலாம் நம்ம. அது இன்னொன்று திமுக கிட்ட நமக்கு என்ன, நம்ம 2வது இடத்துக்கு வரோமா கூட்டணி. காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா அந்த ஸ்பேஸை வந்து திமுக எப்படி ஃபீல் பண்ணும்? அதை தான் வந்து உளவியல் ரீதியாக தேமுதிக வந்ததுனால இதாகிடுச்சு. நேற்று ஒரு பெரிய பத்திரிகையாளர் பேசுகிறார், காங்கிரஸுக்கு பேரிடி. எனக்கெல்லாம் அதிர்ச்சி. அவர் அப்பமா பார்த்தா கேட்கணும், எப்படிங்க பேரிடி சொல்லுங்க, என்ன விலைக்கு சொல்லுங்கன்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு பிரச்சனை வரும். எப்படி வரும்னா, மக்கள்கிட்ட ஒரு கருத்து உருவாகும், காங்கிரஸ் இருக்கிற கட்சி தான் பிஜேபி எதிர்ப்புக்கான கட்சி, மதசார்பின்மை உள்ள கட்சின்ற ஒரு கருத்து இருக்குது. காங்கிரஸ் பெரிய கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அங்கீகாரான கட்சினா அது டிஎம்கே தான்றதுல அது எப்போ இவங்க கடந்த 2019 தேர்தலில் இருந்தே டிஎம்கே ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை வச்சு தான் அதை தான் கல்டிவேட் பண்ணி தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டு. ஸ்ட்ராட்டஜியும் மக்கள் மனநிலையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜி இல்லைங்க, அந்த அறுவடை பண்ணுறதே பாஜக எதிர்ப்பு ஓட்டு. நீங்கள் போய் சும்மா கேளுங்க, என்னப்பா எந்த மந்திரி மேலேயும் நடவடிக்கை வரமாட்டேங்குது. தமிழ்நாட்டு மற்ற மாநிலங்களில் ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே தான். அதுக்காக பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் நீங்கள் இல்லையே. நீங்கள் ஏங்க குழப்புறீங்கன்னு சொல்கிறேன் நான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி தான் பிஜேபி எதிர்ப்பு கூட்டணின்னு மக்கள் நம்புவாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை போட்டு குழப்பிக்கிறீங்க. திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, டைரெக்டாக ஏடிஎம்கே ஒரு ஆளாக காட்டக்கூடாது, அவன் அடிக்கிறான் நம்மளை, நம்ம அவனை எதிரியாக காமிச்சோன்னா அவன் நம்ம இல்லைன்னா யாருன்னா ஏடிஎம்கேன்னு யோசிப்பாங்க. ஏடிஎம்கேவே ஒன்றும் இல்லாத கட்சி, அடிமை கட்சி,
பாஜக அடிமைன்னு காமிக்கணும், ஆன்டி மோடி வேவை பயன்படுத்தணும். அதுக்கு பாஜக தான் மத்திய அரசு வஞ்சிக்கிறது எல்லாத்தையுமே அப்படி கொண்டு போய் நிறுத்தினா தான் ஜனங்களை அப்படி காமிச்சிட்டோன்னா நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்கன்றதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அது எல்லா டைம்லேயும் ஒர்க் அவுட் ஆகலை. இந்திய எதிர்ப்புலாம் கொண்டு வந்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பெருசாக. அவங்க ஸ்ட்ராட்டஜி டீமு ஒவ்வொரு இதாக கொண்டு வந்து எல்லாம் ஃபெயிலியர். நல்லா கவனிங்க. இந்திய எதிர்ப்பு மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க, பெருசாக எடுபடலை. எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க, எடுபடலை. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க, எடுபடலை. எல்லாத்துக்கும் 3 நாள் 5 நாள் உயிர் இருந்தது. அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும்னு. நான் சொல்ல வர்றது இது கிடையாது. இதுக்கு இவர்கள் பயன்படுத்துறது ஆயுதம் பெரிய முன்னணி படையாக இருக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே பிஜேபி வராது. இன்றைக்கும் திமுக தலைவர்கள் டெல்லியில் என்னென்ன உறவு வச்சுருக்காங்க, எப்படி எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தெரியும். பொதுமக்கள்கிட்ட கேட்டாலும் அந்த அபிப்பிராயமே இருக்கும். நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த மந்திரி மலையோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க, வெளியில் தான் பார்த்துலாம், உள்ளுக்குள்ளே அந்த எண்ணெல்லாம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தெல்லாம் உடைக்கிறதுனா காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சுன்னா உடையும். இன்னொன்று, சிறுபான்மை மக்கள் வாக்குகள் எங்கேயும் சிதறாமல் இவங்கள்ட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கு மாற்று விஜய் வந்துட்டாப்புல. காங்கிரஸும் அங்கே போகுதுன்னா இன்னும் ஒரு இது. நீ காங்கிரஸுக்கிட்ட இருக்கிற அந்த சிறுபான்மை அந்த இது இருக்குல்ல லிங்க்கு, டிஎம்கே விட பெருசு. வெளியே உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு 40 சிறுபான்மை அமைப்பு தலைவர்கள் போய் எல்லாரையும் போய் காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து எல்லாம் இது பண்ணாங்க. இன்னும் நாளைக்கே இப்போ இவர் தமிமுன் அன்சாரி தாவேக்காக போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் சில இஸ்லாமிய இயக்கங்கள் யோசிச்சுட்டு இருக்காரு, எஸ்டிபிஎம் மற்றவங்களும். காங்கிரஸ் ஒருவேளை தாவேக்கா கூட போயிடுச்சுன்னா இங்கே 2 சீட்டு 1 சீட்டு தான் சொன்னாங்கன்னா அங்கே 5 சீட்னா போயிடுவாங்க. ஏன்னா ட்ரை பண்ணுவோம், மாற்று இருக்கு, லாங் ரன்ல உதவும். இன்னைக்கு நமக்கு இங்கே கிடைக்கல 5 எம்எல்ஏல 2 ஜெயிக்கிறோம், இங்கே 1 கிடைச்சி 1 இல்லாமல் போகுதுன்னா வருது. சரி 5ல் 2 கூட ஜெயிக்கல, ஆனால் இதை வச்சுட்டு உள்ளாட்சி தேர்தலில் பரவலாக நம்ம வாங்கலாம், இப்படிலாம் யோசிப்பாங்க. எல்லா கட்சியும் தான் யோசிப்பாங்க. கிருஷ்ணசாமி இப்போ தடுமாட்டத்தில் இருக்காரு. என்டிஏவை கடைசியாக வச்சுக்குவோம், இது அந்த சைடு ஏதாவது வரட்டும், விஜய் ஏதாவது வந்தால் கூட நம்ம இது பண்ணுவோன்ற மைண்ட் செட்டில் இருக்காரு. இது எல்லாமே 2வது இடத்துக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த விஷயங்களை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா, காங்கிரஸை வெளியே விட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், டிஎம்கே மீண்டும் அந்த பாதைக்கு திரும்பவே முடியாது. பாதி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய கணக்குகள் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இது எல்லாம் அசம்ஷனு, ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு அசம்ஷன் ப்ரெடிக்ஷன். இது எல்லாம் ஏன் நடக்கலைன்னு எனக்கு கேட்கக்கூடாது. இது எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றேன். இப்போ திமுகவோட விட்டுட்டு காங்கிரஸ் அங்கே போனால் இதெல்லாம் நடக்கும்ன்றேன். இல்லை நாளைக்கே இது நம்ம யோசிக்கிற மாதிரியே காங்கிரஸை விடக்கூடாது, விட்டுட்டா அந்த தாவேக்கா வளர ஆரம்பிச்சிடும். அவனுக்கு கைப்பிடி இல்லை, தண்ணியில் விழுந்த மாதிரி ஒரு கொம்பு நிட்டா பிடிச்சிக்குவான். அப்போ அவன் அடுத்த கட்டத்துக்கு போவான். அதுக்கு நம்ம அனுமதிச்சா அதோடைய பாதிப்பு எங்கே போய் முடியும்னா திமுகவுக்கு முடியும். அதை விடாமல் நம்ம காங்கிரஸ் இழுத்து போட்டு நம்ம பண்ணணும். என்னப்பா சொல்லிட்டேன், என்ன இவ்வளோ கோச்சிக்கிற, என்ன சொல்லிட்டேன், அண்ணன் தானே 25 சீட்டு தானே கொடுக்குறேன் போ அப்படின்னு எதாவது போட்டு இழுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்கான கூட்டணியாக நிற்கலாம். அப்போ 2 பேருக்கு தான் போட்டி இருக்கும், என்டிஏக்கும் டிஎம்கே அலையன்ஸ். உங்கள் ஓட்டை விஜய் எவ்வளோ பிரிக்கிறாரோ, இல்லை யாருடைய ஓட்டை விஜய் பிரிக்கிறாரோ அதை ஒட்டி வெற்றி தோல்வி இல்லை தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்றைய காலம். நம்ம இதை தான் பதிவு பண்ண முடியும். இதை தாண்டிலாம் நீங்கள் பதிவு பண்ண முடியாது. நேற்று வரைக்கும் தேமுதிக அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு தான் நம்ம பதிவு பண்ணி பேசியிருந்தோம். இன்றைக்கி தேமுதிக இங்கே இருக்காங்க. நேற்று வரைக்கும் காங்கிரஸ் இங்கே இருக்குன்னு பேசுகிறோம், இன்றைக்கி அங்கே இருக்குது, நாளைக்கு மறுபடியும் இங்கே இருக்கலாம். அதனால் நீங்கள் எதையுமே இன்னைக்கு இதுதான் அறுதிட்டுலாம் சொல்ல முடியாது. மிக்க நன்றி சார். நன்றி.